என்னுடைய இந்த 14 இயர்ஸ் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு எப்பயுமே ஒரு இலக்கை வந்துட்டு நீங்க முன்வைக்கணும். அது ஷார்ட் டேர்மா இருக்கலாம், லாங்கா இருக்கலாம். நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க அப்படின்னா எந்த ஊருக்கு போறீங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் அதுக்கான பஸ் டிக்கெட் எடுக்க முடியும். பஸ்ல ஏறி உட்காந்துட்டு இது எந்த ஊருக்கு போதும் அந்த ஊருக்கு நம்ம போய்க்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணவே முடியாது. ஸோ உங்களுக்கான எய்ம் அப்படிங்கிறது அது ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது முயற்சி, பயிற்சி. உன்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்களா, அது அவங்களால முடியாது, அது நம்மளால கிடையாது. ஸோ முயற்சி, பயிற்சி இந்த 2 விஷயமே இருந்தது அப்படின்னா லைஃப்ல எதை வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். மூணாவது, உங்கள் மீதான விமர்சனங்களுக்கு என்றைக்குமே நீங்க காது கொடுத்து நீங்க கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு வரும். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். 1. ரெண்டாவது, வரக்கூடிய விமர்சனங்கள் யார்கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்ன ஒருத்தவங்க விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்னோட ஸ்டாண்டர்டும் அவங்களோட ஸ்டாண்டர்டும் ஈக்குவலா இருந்தா அந்த விமர்சனம் அதுவும் பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா கன்சிடர் பண்ணுவேன். ஸோ என்னோட ஸ்டாண்டர்டில் வந்து கிடையவே கிடையாது, என் துறையை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, என்னை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்க என்ன வந்துட்டு விமர்சனம் பண்ணும்போது அதை நான் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அது நம்ம லைஃப்பில்